குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கில 3/6/2025 ஆண்டு. கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று அதிகாலை 1:22 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் அதிகாலை 3:27 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 11:45 வரை அஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் பிற்பகல் 1:44 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 3:27 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11 வரை, இரவு 7:30 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக அருமை. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் இந்த நிறைய கடன் பிரச்சனை, தொல்லை, எதிரி தொல்லை, தேவையற்ற பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க இன்னைக்கு பைரவரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நார்மலா எல்லாரும் முருகரை வணங்குவாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பைரவரை வணங்குவது மிக சிறப்பு. அதே போல நரசிம்மர், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இல்லையா, நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதனால இன்றைய தினம் இதை செய்யுங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனை, தேவையற்ற சங்கடங்கள், கடன்காரால தொல்லைகள் அப்படி இருக்கிறவங்க தெற்கு நோக்கி 7 தீபம் ஏத்த சொல்லியிருக்க. 7 தீபம் துவரம்பருப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 7 தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டி வந்தால் அவர்களுடைய பெயரை சொல்லணும். உங்களுக்கு யார் பணம் தரணுமோ அவங்க பேரும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பேரை சொல்லி எனக்கு இந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணணும். அதே போல நீங்க யாருக்காவது கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பேரை சொல்லியும் செய்யலாம். இது எப்படி அப்படின்னா, இதை பார்க்கற கடனை திரும்ப பெறுவதற்கான சூட்சம வழிபாடு இது. அதனால கோச்சாரத்தை பார்த்துட்டு அது எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்பொழுது கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், அதே போல கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கு. ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கு. இது இப்ப ராகு இந்த பக்கம் இருந்து இப்படி கிரகங்கள் இருந்தால் அது யோகம். ராகு இங்கிருந்து இப்படி வரும்போது இது தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால சிம்மராசி கும்பராசிக்காரங்கள்லாம் ராகு கேது பரிகாரம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம இந்த கடனை திரும்ப பெறுவதற்கு, இப்போ ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, அது வரணும், அடுத்தது நீங்க கொடுக்கணும், அதெல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சூட்சும வழிபாடு செய்யுங்க. இப்போ
கடனை பெறுவதற்கு பலரும் விரும்புவார்கள். ஆனா கடனை முறையாக திருப்பி செலுத்தாமல் தாமதப்படுத்துவர். அப்போ என்ன செய்வாங்க? கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி வசூலிக்க முடியாமல் தவிப்பர். கடன் வாங்கியவர்களிடம் திருப்பி செலுத்துமாறு ஒரு எல்லைக்கு மேல் அவர்களை நிர்பந்திக்கவோ அழுத்தம் தரவோ இயலாது. இதனால மனச சோர்வடைந்து இனி யாருக்கும் கடன் உதவி செய்யக்கூடாது என்று தீர்மானித்து விடுவர் இல்லைங்களா? அப்போ இவர்கள் சில சூட்சமமான வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்களிடமிருந்து கடனாக சென்ற தொகை திரும்பி வரும். நீங்க கொடுத்த பணம் திரும்பி வரும். இதற்கு நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்க விநாயகர் ஆலயத்திற்கோ அல்லது அரச மரத்தடி விநாயகருக்கு சென்று அங்குள்ள விநாயகப் பெருமானுக்கு நீல வண்ணத்திலான சங்கு பூவினை வைத்து வழிபட வேண்டும். இத்தகைய சங்கு பூவினை தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபட்டால் உங்களுடைய கடன் தொகை திரும்புவதை அனுபவத்தில் நீங்க காணலாம். அதே மாதிரி தொழிலில் இருந்த தேக்க நிலையும் மாற்றம் அடைந்து உயர்வு நிலை ஏற்படும். சுகவீனம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களும் இங்கு இந்த சங்கு பூவினை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீரை அருந்தினால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த சங்கு பூவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. வீட்டில் வளர்த்தா கூட ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் சங்குப்பூ வளரும். இப்போ எங்க வளர்க்கறதுக்கு இடமே இல்லையே. அப்படி நீங்கள் தொட்டியில் வச்சு அதை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே வளர்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் ஓனர்கிட்ட கேட்டு இந்த செடி நான் வச்சுக்கிட்டுமான்னு கேட்டு அங்கே வளர்த்து அந்த 48 நாளைக்கு அந்த பூவை பறித்து விநாயகருக்கு சாற்றி வழிபட்டால் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு உடனடியாக நிரந்தரமாக நிவாரணம் கிடைக்கும். இந்த நீல வண்ணத்தினால சங்கப்பூ என்பது சனியின் அம்சம். நல்லா அதை மனசுல வச்சுக்கோங்க. இது சனியினுடைய அம்சம். சனி பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் என்றால் விநாயகப் பெருமானுக்கு தான் கட்டுப்படுவார். அதனால உங்க வீட்டு பக்கத்துல அரச மரம் வேப்ப மரம் இருக்கின்ற அதனுடைய மரத்தடி விநாயகருக்கு சென்று இந்த நீல வண்ண சங்கு பூவை போட்டு நீங்க 48 நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. உங்க பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்னைக்கு சிக்கனமா செலவு செய்யுங்க, அப்பதான் சேமிப்பு அப்படியே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் அமையும். உறவினர்கள் வருகை ஏற்படும். உத்தியோகத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள் பிறக்கும். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கூட்டாளிகள் வழியில ஆதரவுலாம் கிடைக்கும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கல்வித்துறையில் இருந்து வந்த, அதாவது நிறைய பேர் கல்வியில ஒரு டீச்சர்ஸோ ஒரு கரஸ்பாண்டோ அப்படி இருக்கும், கல்வித்துறை சார்ந்தவர்கள். அதுல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் இன்றைய தினம் விலகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் மதிப்பும் மரியாதையெல்லாம் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லுங்கள்.
உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் குறையும். உத்தியோகத்துல ஆதரவு கிடைக்கும். மனதளவில் புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் புகழ் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் சில விஷயத்தில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவுகள் பற்றிய எண்ணங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். உற்பத்தி துறையில் பொறுமை தேவை. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள், நல்லது. சிக்கனமா செயல்படுங்கள், சேமிப்பு குறையாது. பயணங்கள்ல ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி நண்பர்களிடம், கூட்டாளிகளிடம், அதே மாதிரி தொழில் சார்ந்த கூட்டு தொழில் செய்பவர்கள், அவர்களெல்லாம் இன்னைக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். இன்றைய தினம் மனதை பக்தியில் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வழக்கு தொடர்பான விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும். சகோதரர்களிடத்தில் பொறுமை தேவை. ஆராய்ச்சி துறையில் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அதே மாதிரி லாபம் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உறவுகள் வழியில சுப செய்திகள் கிடைக்கும். விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சில நிகழ்வுகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். அதே மாதிரி இந்த பத்திரம் விற்பனை செய்பவர்கள், பத்திர முத்திரைத்தாள் இதெல்லாம் விற்பனை செய்கிறவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க. நிதானத்தோடு அந்த எழுதுகிற இதெல்லாம் விவேகத்தோடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும். அரசு தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கும். மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பீங்க.
அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விவசாய பணியில இருக்கிறவங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்தால் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய திசை வடகிழக்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்மறையான சிந்தனைகள் மனதில் மேம்படும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது ரொம்ப நிதானம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். நினைத்த சில வேளைகளில் அலைச்சல்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் ஆர்வம் இல்லாத தன்மை இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடும் ஆர்வத்தோடும் செயல்பாடு இருந்தால் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும். பயனற்ற பேச்சுகளை, தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வேலையாட்களின் விஷயத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள். உயர் அதிகாரிகளால் சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு அதிசய மேற்கு திசை எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியத்தில் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். மனதளவில் தெளிவு ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் புதிய பாதைகள்லாம் புலப்படுகின்ற ஒரு நாள். உறவுகளிடத்தில் பொறுமை தேவை. சில பேருக்கு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பெல்லாம் வரும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதே மாதிரி ஒரு தொழிலில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு முதலீடு செய்யுங்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதைகள்லாம் புலப்படுகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.